கைஸ் இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோட லாஸ்ட் 2 வருஷத்துக்கான பேக் டெஸ்ட் ரிசல்ட் தான். இது மொத்த ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் போக தான் இங்கே ப்ராஃபிட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மந்த்து கூட லாஸ் ஆகாமல் நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியும்னு கேட்கலாம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆக்சுவலாக அது லாஸ் ஆகிருக்கும். என்னென்னா மந்த் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். எவ்ரி மந்த் நம்ம அதில் ப்ராஃபிட் தான் இருக்கும் லாஸ்ட் 2 வருஷத்தில். இதிலே கீழே வந்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் ப்ராஃபிட் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22 lakhs, வின்னிங் பர்சன்டேஜ் 67, லாஸ் பர்சன்டேஜ் 33. அதாவது 100 ட்ரேட் எடுத்திங்கன்னா 67 ட்ரேட் வந்து இதில் வின் ஆகிருக்கும், 33 வந்து லாஸ் ஆகிருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 15 ட்ரேட் வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ்லேயே இருந்திருப்போம். வெறும் 5 ட்ரேட் தான் இந்த 2 வருஷத்தில் வெறும் 5 ட்ரேட் தான் கண்டினியூஸாக லாஸ் ஆகிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம கோர்ஸில் சொல்ல போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 4 ஸ்ட்ராட்டஜி சேர்த்து தான் வரும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒர்க் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே நீங்கள் பார்க்க முடியாத மார்க்கெட்டை அப்படி இருக்க ஆளுங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸ்ட்ராட்டஜி A to Z மார்க்கெட் பற்றி எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பயோவில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.